Dear 11th standard students, exercise 11.6 problem 5 and 6 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகைன் சைன் இருக்குது, சப்ஸ்டியூஷன் வைக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். லெட் t is equal to root xன்னு வச்சோம்னாக்கா dt அப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, implies dt by dx is equal to 1 by 2 root 2x. இதோடைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். root x differentiate பண்ணோம்னாக்கா 1 by 2 root x. ஓகேவா? ஸோ dt இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து dx differentiate பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 இங்கே வந்துடும். twice of dt is equal to இந்த dx இங்கே போயிடுச்சுனாக்கா dx by root x வந்து என்னக்கா இந்த dx by root x இருக்கு இல்லையா, இதுக்கு நாம் இந்த 2 dt சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால our integration becomes integration the 2 வெளியில் எழுதிக்கலாம். இப்போ இது sin of t, இதுக்கு பதிலாக dt ஆகிடுது. இப்போ பேஸ் ஃபார்முலாக்கு வந்துச்சு பாருங்க, 2 இன்ட்டு சைனுடைய டிஃப்ரென்சியேஷன் வேணும் நமக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா மைனஸ் வரும், காஸ் t ப்ளஸ் சி. திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டு காஸ் போட்டு ரூட் எக்ஸ்ன்னு வச்சு டிஸ்டியூட் பண்ணிடுவோம். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் வந்து இதை காட் எக்ஸில் ஆகஸ்க்கு வராது, ஆனால் லாக் எக்ஸ் பண்ணும்போது 1 பை சைன் எக்ஸ் ஆகி மறுபடியும் சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ், அதனால் காட் எக்ஸ் வரப்போகுது. அதனால லெட் டி இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை sin x into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா cos x வரும். this is equal to cot x ஆகும், sin cos by sin x. அதனால இந்த dt becomes cot x dx, cot x dx. இப்போ the integration என்ன நமக்கு becomes cot x dx பதிலாக dt போட்டுடுவோம், log sin x t னு போட்டுக்கிறோம். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா log of modulus of t plus c னு வருது. இதை என்ன செய்திருக்கலாம், லாக் ஆஃப் எதுக்கு பதிலாக வச்சிருக்கோம்னா மாடலஸ்குள்ள வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் சி. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.